அக்கா அங்கே பாருங்க, மாட்டை வந்து இப்போ தண்ணி தான் எல்லா தொட்டிலையும் தவிடு போட்டு புண்ணாக்கு வச்சு எல்லாமே காலையில் தான் கலந்து வச்சுருக்கேன். எந்த மாடுமே தண்ணி குடிக்க முடியுது பாருங்கள். சிந்து மாடு தான் 1 2 குடிக்கும். ஏன்னா காலையில் எந்த மாடும் தண்ணி குடிக்காது. இங்கே பாருங்கள், எந்த மாடுமே தண்ணி குடிக்காது. வரலாம் எல்லாம் காலைல அவுத்து விட்டா மேய்ச்சலுக்கு தான் போகும். காலையிலையும் சாயந்தரமும் தவிடு புண்ணாக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த மாடுமே தண்ணி குடிக்க முடியுது. சிந்து மாடு மட்டும் தான் 1 2 குடிக்கும். இப்போ எந்த மாடுமே தண்ணி குடிக்க முடியுது. இங்கே பாருங்கள், எல்லா தொட்டிலும் தண்ணி இருக்குது. தவிடு புண்ணாக்கு எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். எந்த மாடுமே தண்ணி குடிக்க முடியுது. எல்லா தொட்டிலும் தண்ணி வச்சு தான் இருக்கும். காலையிலையும் ஏஞ்சி பால் கறந்த பிற்பாடு தவிடு புண்ணாக்கெல்லாம் அள்ளி ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மாடு தான் வந்து இந்த மாதிரி 1 2 தான் குடிக்கும். எந்த மாடுமே குடிக்க மாட்டேதுங்க. இங்கே பாருங்கள், எல்லா மாடுமே நேராக அந்த தென்னை மரத்துக்கு தான் போகும். குறியாக நேராக அந்த தென்னை மரத்துக்கு தான் போகும். இன்னும் அங்கே போய் வாட்ச்மேன் மாதிரி ஆளுக்கு ஒரு குச்சி வச்சு நின்று மேய்க்கணும் மாட்டை.